வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக் சோலார் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணாமல் நாமளே இண்டிவிஜுவலாக இலவசமாக கிடைக்கக்கூடிய சோலார் எனர்ஜியை நம்ம ஒரு டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பேனல் மூலிமா அதை நம்ம ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணிட்டோம்னா அந்த பேட்டரி உபயோகப்படுத்தி 12 வோல்ட் பேட்டரியோ 24 வோல்ட்டையோ நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அந்த பேட்டரிக்கு உண்டான வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி லோடு யூஸ் பண்ண முடியும். இல்லையா அந்த 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட் டிசியை நம்ம ஏசியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒரு இன்வெர்டர் மூலிமா. இன்வெர்டர் மூலிமா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வேணுக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் 230 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுறதை நாம் இயக்க முடியும். ஸோ இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் சார்ஜிங் சர்க்கியூட் டிசைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோடை ஒர்க் பண்ண வைக்கலாம் பற்றிய வீடியோஸ் அவங்களுக்கு போட்டுருக்கேன். இது வரைக்கும் 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஜஸ்ட் ஒரு 9 வோல்ட் பாருங்கள், ஒரு இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதை எல்டிஆரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், கட் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் 1 செகண்ட் எரியுது. ரிலே சத்தம் வருது உங்களுக்கு. ஓகேவா? பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஷார்ப்பாக. இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராஜெக்ட்லாம் வெவ்வேறு ப்ராஜெக்ட். இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 12 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம், எல்டிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருந்தேன். இதுதான் அதனுடைய சர்க்கியூட் டயக்ராம். சோலார் பேனல், ஃபில்டர் சர்க்கியூட், இண்டிகேட்டர், பேட்டரி சார்ஜ் ஆயிரும். ஓகே, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சன் செட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும். சன் செட்டிங்கிறது ஒரு நம்ம டைமிங் சில நேரங்களில் சில சீசனில் 5 மணி 6 மணி ஆயிரும், சில நேரங்களில் 7 மணி கூட ஆகும். சில சீசனில் காலையில் 6 மணிக்கே சூரிய வெளிச்சம் நல்ல சுல்லுன்னு அடிக்கும். சில நேரத்தில் 8 மணி ஆனால் கூட வராது. இல்லை இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த புயல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இல்லை இந்த சோலார் எனர்ஜியை பேஸ் பண்ணக்கூடியதெல்லாம் கொஞ்சம் இந்த இன்டர்னல் கூடும் குறையும். அதனால் பெர்ஃபெக்டாக வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சென்சார் வேணும். அந்த சென்சார் தான் இந்த எல்டிஆர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இது என்ன பண்ணும் இல்லையா? இந்த சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கோம். இது 12 ஐசி. இந்த 12 ஐசியை 3 மோடு யூஸ் பண்ணலாம். இதில் ட்ரிகர் மோடு, மானோ மோடு யூஸ் பண்ணுறோம். இதில் பின் நம்பர் 26 கிடைக்கிற பாசிட்டிவ் வோல்ட்டை பொறுத்து 3ஆம் பின் அவுட்புட்டில் வோல்ட் வரும். இந்த ரிலே, இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா இந்த 3ஆம் பின்னில் வோல்ட் வரணும். 3ஆம் பின்னில் வர்ற வோல்ட் எல்லாமே பேஸுக்கு போகுமானா இல்லை, டிராப் ஆகி வோல்ட் போகணும். அந்த லிட்டில் வோல்டேஜ் போதும் இந்த டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணுறதுக்கு. இது ஆன் ஆனோடனே ரிலே ஆன் ஆயிரும். ரிலே ஆனோன்னா ரிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போல் வே சேஞ்சஸ் மூலிமா டிசி லோடோ அல்லது ஏசி லோடோ எது வேணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி ப்ராஜெக்ட், நீங்கள் அசம்பிள் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 2 கோர்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸுமே ஃபண்டமெண்டல் பேசிக் கோர்ஸ். நீங்கள் என்ன தான் எலக்ட்ரானிக்ஸே படிச்சிருந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணினா மட்டும்தான் சப்ஜெக்ட் புரியும். ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வேணும். அதுக்கு தான் இந்த கோர்ஸை படிக்க சொல்கிறதே. இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த போர்டு சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, ஐசியை சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, எதெல்லாம் சந்தேகம்னு தோணுதோ அதெல்லாம் மாற்றி பார்க்குறது, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே சர்வீஸ் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் புரியணும். புரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும். புரியறதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்தா அந்த டயக்ராமை ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரியணும். அப்புறம் தான் ட்ரபிள் ஷூட்டிங் போகணும்.
அப்போ தான் இது ஒர்க் பண்ணலைன்னா என்ன பண்ணலாம் நமக்கு ஐடியா கிடைக்கும். உதாரணம் இந்த சர்க்கியூட் எடுத்துக்கங்களேன். இந்த சர்க்கியூட்டில் இந்த 555 சப்ளை வோல்ட் வரல அப்படின்னா என்டையர் சிஸ்டம் வேலை செய்யாது. சப்ளை வோல்ட் வந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த பின் நம்பர் ட்ரிகருக்கு வோல்ட் வரதை பொறுத்து தான் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த பின் நம்பர் 2 ஒரு எல்டிஆர் மூலிமா கிரவுண்ட் பண்ணிருக்கு. அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை எல்டிஆர். இந்த எல்டிஆரில் கேட்மியம் சல்ஃபைடு அப்படிங்கிற கோட்டிங் ஒன்று பூசி இருக்கு அல்லது ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக் என்ன பண்ணுது, உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு எல்டிஆர் எப்பொழுதுமே லோ ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். லோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்டிஆர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்டிஆர். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதில் நிறைய ப்ராஜெக்டில் பண்ணலாம். ப்ராஜெக்ட் எதுக்காக பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் இந்த எல்டிஆருடைய ஒர்க்கிங் பிரின்சிபலாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் தான் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு அனலாக் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா. அனலாக் மல்டிமீட்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்பவுமே. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கூட, இந்த டிஜிட்டல் உலகத்தில் கூட டிஜிட்டல் மல்டிமீட்டர் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த அனலாக் மல்டிமீட்டர் அதை உபயோகப்படுத்தி பழகிட்டிங்கன்னா சம்வாட் குட். புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எந்த மீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூட்டி ரேஞ்சில் வச்சுருக்கேன் பாருங்கள். முள் வந்து கடைசி வரைக்கும் நகருது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்டிஆர் எடுத்துக்கிறேன். எல்டிஆரில் 2 லீடில் டெஸ்ட் ப்ராப் வைக்கிறேன் பாருங்கள். முள் எங்கே வருது, கடைசி வரைக்கும் வருது இல்லையா. ஒரு அனலாக் மல்டிமீட்டரில் நான் கன்டினியூட்டி ரேஞ்சு வச்சுருக்கேன். இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்களும் சர்வீஸ் பண்ணணும், நீங்களும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும். ஓகேவா. அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரு அனலாக் மீட்டர் இருந்தால் நல்லது. இல்லையா மெதுவாக கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஓகேவா. இங்கே முள் இந்த வரைக்கும் வந்துச்சுன்னா இது லோ ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருந்தால் ஹை ரெசிஸ்டன்ஸ். பாருங்கள், நான் மல்டிமீட்டரில் 2 டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். டெஸ்ட் பண்ணுறேன், எல்டிஆர் டெஸ்ட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் முள் போச்சு இல்லையா. இப்போ எடுத்துட்டா ஓப்பன். இப்போ என்ன பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் மெல்ல அப்படியே அடைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு, உடனே ரிட்டர்ன் பேக் டு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே சென்சிட்டிவ் மெட்டீரியல். நான் ஃபுல்லாக கவர் பண்ணல, அது ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும்தான் கவர் பண்ணுறேன். விரலில் கவர் பண்ணணுன்னு என்ன ஆகுது உங்களுக்கு, லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வருது. இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக். இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எல்டிஆரும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு எல்டிஆர் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இது ஒரு சின்ன எல்டிஆர் இருக்குது, இது ஒரு எல்டிஆர் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸில் எல்டிஆர் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய ஃபேஸ் க்ளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இவ்வளோதான், பார்சியலில் தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சரி. ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, உடனே ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துடும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்டிஆர் மார்க்கெட்டில் இருக்குது. எல்டிஆர் லைட் டெபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர், இல்லைன்னா அதுக்கு போட்டோ ரெசிஸ்டர்னு பேர், இல்லை அப்படின்னா போட்டோ கண்டக்டிவ் செல் அப்படின்னு பேர். இதுக்கு பேருக்கு என்ன பண்ணுறோம், போட்டோ ரெசிஸ்டர். லைட் டெபெண்டன்ட் ரெசிஸ்டர், லைட் வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேல்யூவை என்ன பண்ணும், லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, இப்படி தான் இருக்குது எல்டிஆர் பார்க்குறதுக்கு. லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். 2 லீடு இருக்கும் எப்பவுமே. இதுக்கு பொலாரிட்டி கிடையாது. அப்போ சர்க்கியூட்டில் சால்டர் பண்ணும்போது எப்படி வேணாலும் சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அது இந்த போட்டோ ரெசிஸ்டர். இது சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போடலாம், இல்லை இந்த மாதிரி போடலாம், இல்லை இங்கே இருக்கலையே சிம்பிள் இருக்கு இல்லையா பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் பெரும்பாலும் இருக்கும். சர்க்கியூட் டயக்ராமில் எப்படி இருக்கும், நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரியணும். பொதுவாகவே எலக்ட்ரானிக்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் சிம்பிள், நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அதனுடைய கேரக்டர் என்ன, மல்டிமீட்டர் எப்படி செக் பண்ணுறது, இது ப்ராஜெக்டில் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்க, இதுதான் ப்ராஜெக்ட்டு. நான் வேணால் இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 555 ஐசி, இது ரிலே, இது ஒரு மானிட்டர் எல்இடி, இதுதான் எல்டிஆர். நான் ஒரு பேட்டரி 9 வோல்ட் பேட்டரியை லோட் பண்ணுறேன். இப்போது இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ரிலே உங்களுக்கு சவுண்ட் வந்துச்சு, ரிலே ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு லைட் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ கிளியராக இருக்குது. இப்போ மல்டிமீட்டரில் வோல்ட் அளக்கலாம். மல்டிமீட்டரில் பாருங்கள், இதான் மல்டிமீட்டர். பயாஸ் பண்ணிட்டேன். மல்டிமீட்டரில் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். 10 வோல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். 10 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், பிளாக் டெஸ்க்டாப்பை நெகட்டிவில் வச்சிடறேன். பிளாக் டெஸ்க்டாப்பை நெகட்டிவில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இந்த ஐசியோடைய 3வது பின்னில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். இந்த ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, 220 ஓம்ஸ் இங்கே இருக்கிறேன். நியர்லி 4.2 வோல்ட் காமிக்குது. 3வது பின்னில் வோல்ட் வருது. ரெசன்ஸை தாண்டி இந்த டிரான்ஸ்ஃபரோட பேஸுக்கு நியர்லி 1 வோல்ட், 0.7 வரணும், 1 வோல்ட்டே வருது. ஓகேவா? இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை இந்த எல்டிஆரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த 3வது பின்னில் வோல்ட் வருதா நான் பார்க்குறேன். இப்போது பாருங்கள், 3வது பின்னில் வோல்ட் வரல, அந்த ரெசன்ஸ் 220 தாண்டி வரல, பேஸ் வோல்ட்டும் வரல. இப்போது எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் 3வது பின்னில் வோல்ட் வருது. டிரான்ஸ்ஃபரோட பேஸுக்கு 0.5 0.7 வரணும், 1 வோல்ட் வருது. ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ என்ன தெரியுது, இந்த சென்சார் வந்து ஒர்க் பண்ணுது. அப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணும் பொழுது உடனே ஆக்டிவேஷன் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் நீங்களும் செய்யலாம். இதன் மூலிமா என்ன பண்ண முடியும், நீங்களும் ஒரு ப்ராஜெக்டை பக்காவாக மேக் பண்ண முடியும். இதில் பாருங்கள், இந்த ரிலே காயிலுடைய எவ்வளோ வோல்ட் வருது, சப்ளை வோல்ட்டு இன்புட்டில் பாருங்கள், நெகட்டிவ். வோல்ட் வருது. ரிலே காயிலுடைய அனதர் எண்டு, அதாவது டிரான்ஸ்ஃபரோட கலெக்டர். அதில் ஒரு டிரான்ஸ்ஃபரோட கலெக்டர் பாயிண்ட். நெகட்டிவ் பின்ன ஹோல்டு பண்ண முடியல. ரிலே காயிலுடைய ஒரு எண்டு ப்ளஸ் இன்னொரு எண்டு, 2 எண்டுலையுமே உங்களுக்கு வோல்ட் வருது. இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணுறேன். கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வோல்ட் அழுக்கிறேன். இப்போது பின் நம்பர் 3 வோல்ட் 0, 220 ஓம்ஸ் தாண்டி பேஸ் வோல்ட் 0. ஸோ ரிலே காயில் ஒர்க் பண்ணலை. எடுத்துடுறேன். இப்போ வோல்ட் வருதா, இப்போ வோல்ட் வருது. ஓகேவா? பின் நம்பர் 3ல் வோல்ட் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோலார் சிஸ்டத்தை நாம் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருந்தால் போதும். இதுதான் என்னுடைய சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அசம்பிள் பண்ணி பாருங்கள். நான் இந்த சர்க்யூட் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது தனி செக்ஷன், இது தனி செக்ஷன். நம்ம எல்டிஆரை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் சோலார் சிஸ்டம் ரெடி பண்ண முடியும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.